நம்மளை மதித்து தேடி வரவங்களுக்காக மட்டும்தான் நாம் எஃபர்ட்ஸ் போடணும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் நம்ம லைஃப்பில் நம்மளை தேடி வர சில பேர் அவங்க தேவை இருக்கிற வரைக்கும் மட்டும் நம்மளை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளை தூக்கி போட்டு அவங்க ஃபேவர் பர்சனை தேடி போயிடுறாங்க. அப்போ யாருக்கு எஃபர்ட்ஸ் போடணும் போடக்கூடாதுன்னு எப்படி தான் கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த கேள்விக்கு ரொம்ப சிம்பிளாக பதில் சொல்கிறேன். மிட் நைட்டில் ஒருத்தன் பசிக்குதுன்னு சாப்பிட போகிறான். அந்நேரத்தில் எந்த கடையுமே இல்லை. அப்போ ஒரே ஒரு ரோட்டு கடை இருக்குது, வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அங்கே சாப்பிட்டு போயிடுறான். அவன் அதுக்கப்புறம் அந்த கடைக்கு வரணும்னு கேட்டால் சந்தேகம் தான். ஏன்னா அவனோட தேவை அவன் பசிக்கு சாப்பாடு, அவ்வளோதான். பட் அதுவே எத்தனை கடை இருந்தாலும் இந்த மாதிரி சாப்பாடு இந்த கடையில் மட்டும்தான் கிடைக்குன்னு சொல்லி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இந்த கடையை தேடி வந்து சாப்பிட்றவங்க சில பேர் இருப்பாங்களே, அவங்களாம் என்ன ஆனாலும் அந்த கடையை விட்டு போக மாட்டாங்க. கரெக்டாக அதே தான் நம்ம லைஃப்லையும். எந்த கடையுமே இல்லைன்னு சொல்லி ரோட்டு கடையை தேடி வந்தவங்க மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லி நம்மளை தேடி வந்தவங்க தேவை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் எத்தனை கடை இருந்தாலும் எனக்கு இந்த கடை தான் வேணும்னு வந்தவங்க மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு இவங்கள்ட்ட தான் பேசணும்னு நம்மளை தேடி வராங்க இல்லையா, அவங்கள மாதிரி நபர்கள் நம்மளை என்ன ஆனாலும் விட்டு போக மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை யாரும் தேடி வந்தாங்கன்னா அவங்க யாரும் இல்லைன்னு உங்கள்கிட்ட தேடி வராங்களா, இல்லை எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் தான் வேணும்னு தேடி வராங்களா மட்டும் கவனிங்க போதும்.